ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்ணு முன்னாடியே அந்த பேண்ட் ஜிப்பை கழட்டி அதை அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நடிகை வித்யா பாலன் ஒரு சூப்பரான ஒரு நியூஸை சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை வித்யா பாலனுக்கு இப்போ வயசு 45 ஆகுது. கரண்ட் 2012ஆம் ஆண்டு இவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ இவர் பிரபல நடிகையாக பாலிவுட் திரையுலகில் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் ஒரு 40 வயசு ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு நடிகை அப்படின்னு சொல்லணும். ஸோ இவர் இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகையாக சமீபத்தில் மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் அஜித் நடிப்பில் வெளியான மேற்கொண்டு பார்வை அப்படின்னு சொல்லி தமிழ் படத்துலையும் 1-2 படத்துலையும் மலையாள படத்துலையும் நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் இவரை இந்திய அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி ஆக்குனது சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கை வரலாறு படமான டர்ட்டி பிக்சர்ஸ். அந்த படத்தில் இவங்க காட்டின கவர்ச்சி பயங்கரமாக இருக்கும். ஸோ எந்த நடிக்குமே நடிக்க தயங்கிய ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே பிட்டு, எங்கே பார்த்தாலும் பிட்டு, எதில் பார்த்தாலும் பிட்டு அப்படின்னு சொல்லி சூப்பராக தன்னுடைய உடல் அழகை எல்லாருக்குமே விருந்தாக்கியிருப்பாங்க. ஸோ 2003 பர்னிதா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக இந்தி திரையுலகில் இவர் அறிமுகமானார். அதுக்கப்புறம் கஹானி, த டர்ட்டி பிக்சர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹிட் படங்களை பேக் டு பேக் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கினார். ஸோ இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்துகிட்ட வித்யா பாலன் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது என்னென்னா, ஒரு முறை பணி நிமித்தமாக நான் வெளியே போயிருந்தேன். ஸோ அப்போ பெண்கள் மட்டும் பயணிக்கக்கூடிய ரயில் பெட்டியில் நான் ஏறினேன். ஸோ அப்போ திடீர்னு ஒரு ஆண் அந்த பெட்டியில் ஏறினார். பெண்கள் எல்லாருமே அவரை பார்த்தோம், திரும்பி பார்த்தோம், யார் அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நான் அதுவரை அந்த நபரை கவனிக்கிறவே இல்லை. ஸோ இதனை பார்த்த அந்த நபர், ஸோ பொண்ணுங்கள்லாம் பார்த்த அந்த நபர் டெம்ட் ஆகி தன்னுடைய எல்லாருமே தன்னை பார்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சும் உடனடியாக தன்னுடைய பேண்ட் ஜிப்பை கழட்டி தன்னுடைய உறுப்பை வெளியே எடுத்து அந்த இடத்துல இன்பம் செய்ய ஆரம்பித்தார். ஸோ இது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா அந்த டைமில் எனக்கு ரொம்ப இது இருந்துச்சு. அப்போ எனக்கு 20 வயசு தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் அதே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்டேஷன் வரதுக்கு இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேலேயே இருக்கு. ஆனால் யாருமே எதுவுமே பண்ணலை. நாங்களும் ஒரு சில பேர் அவரை இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லி அடித்து ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்டு நேஷனாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் பெண்கள் பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த நபர் பண்ண விஷயம் ரொம்ப பாதிச்சுது என்னுடைய மனசேன்னு சொல்லியிருக்கு. ஸோ வித்யா பாலன் சொன்ன இந்த விஷயத்துக்கும், ஸோ அவர் காட்டிய கவர்ச்சிக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னடா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.